அரசியலில் நேற்று எதிரி இன்று கூட்டணி என்ற பழமொழியை மீண்டும் நிரூபிப்பது போல் நேற்று வரை தனித்தனி அணிகளாக செயல்பட்டவர்கள் இன்று ஒரே வரிசையில் நின்றிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காற்று எந்த திசையில் வீசுகிறது என்று பார்த்தே அரசியல் படகு திரும்பும் என்பது போல் வரும் தேர்தலை மனதில் வைத்தே இந்த சமரசம் நடந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுகவில் இபிஎஸ் அணி, எஸ்பி வேலுமணி அணி என இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்ட நிலையில் சமரசமாகி இன்று இரு அணிகளும் ஒன்றிணைந்தன. இந்நிலையில் சபாநாயகரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி வேலுமணி, அதிமுகவில் எங்களுக்குள் இருந்தது கருத்து வேறுபாடு மட்டுமே, இது பிளவு அல்ல. எங்களின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் எனவும் சி.வி. சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் என கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பிற்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவையில் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்த விவகாரம் அதிமுகவில் பெரிய பிளவை ஏற்படுத்தியது. இதையடுத்து எஸ்பி வேலுமணி தரப்பை சேர்ந்த பலரின் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. மேலும் இரு அணிகளாக தனித்தனியாக சட்டப்பேரவை தலைவரை சந்தித்து ஒருவருக்கு எதிராக ஒருவர் மனு அளித்தனர். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக இரு தரப்பினருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரில் சென்றனர். அப்போது சட்டப்பேரவையில் கொறடா உத்தரவை மீறி தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததற்கு வருத்தம் தெரிவித்து முறைப்படி மன்னிப்பு கடிதம் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் இரு அணிகளும் மீண்டும் இணைந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், இபிஎஸ் தரப்பு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும், எஸ்பி வேலுமணி தரப்பு கொறடா சி. விஜயபாஸ்கரும் சந்தித்தனர்.